திருச்சிற்றம்பலம். முந்தை கான் மூவரிலும் முதலானான் கான் மூவிலை மேல் மூர்த்தி கான் முருகவேட்கு தந்தை கான் தன்கட மாமுகத்தினார்க்கு தாதை கான் தாழ்ந்து அடியே வணங்குவார்க்கு சிந்தையே கான் சிந்தாத சித்தத்தார்க்கு சிவனவன் கான் செங்கண் மால் விடை ஒன்று ஏறும் எந்தை கான் எழிலாரும் பொழிலார் அச்சியே கம்பன் கான் அவன் எண்ணத்தானே. திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். எல்லாம் அல்ல அன்னை காந்திமதி அம்பாள் உடனுரை சுவாமி நெல்லையப்பருடைய பொன்னார் திருவடியை அடியேன் போற்றி வணங்கிக் கொண்டு, மேன்மை பொருந்திய திருமந்திர நகரிலே கோயில் கொண்டு எழுந்தருளி நமக்கெல்லாம் நல்வாழ்வு தந்து கொண்டிருக்கின்ற அன்னை பாகம்பரியாள் உடனுரை சங்கர ராமேஸ்வரருடைய பொன்னார் திருவடியை அடியேன் போற்றி வணங்கிக் கொண்டு, சைவ மக்களுக்கெல்லாம் குலதெய்வமாய் திகழ்கின்ற மாதவ சிவஞான சுவாமிகளுடைய பொன்னார் திருவடியை அடியேன் போற்றி வணங்கி, வையமெங்கும் வைதிக சைவம் வளர்ந்திடல் வேண்டும் என்ற நோக்கிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற தூத்துக்குடி புனிதர் பேரவையினை சார்ந்திருக்கின்ற அனைத்து பொறுப்பாளர்களுக்கும், அந்த அமைப்பிலே தங்களை இணைத்துக் கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கும், நிகழ்வினை கண்டும் கேட்டும் பயனடைந்து கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கும் நெல்லை சிவகாந்தி ஆகிய அடியனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். திருவருளும் குருவருளும் கூட்டி வைக்க நாம் தூத்துக்குடி புனிதர் பேரவையினுடைய பெரும் உதவியினாலே ஞான சிந்தனை செய்கின்ற அந்த நிகழ்விலே திருவாவூர்துறை ஆதீனத்து ஸ்ரீமத் மாதவ சிவஞான சுவாமிகள் அருளி செய்த கச்சி ஆனந்த ருத்ரேஷர் பதிகத்தை சிந்தனை செய்து கொண்டிருக்கிறோம். இந்த கச்சி ஆனந்த ருத்ரேஷர் பதிகம் நம்முடைய மாதவ சிவஞான சுவாமிகளால் இயற்றப்பட்ட இந்த பதிகமானது அருமையான சித்தாந்த கருத்துக்களை விளைவிக்கின்ற ஒரு அருமையான ஒரு நூலாக அமைந்திருக்கிறது. இந்த நூல் என சொல்லக்கூடியது அமைப்பு எப்படி என சொன்னார், ஒவ்வொரு பாடலிலும் அங்கே மூன்றாவது அடியிலே காஞ்சி நகரத்தினுடைய பெருமையையும், நான்காவது அடியிலே அந்த பெருமானை நாம் இந்த தோத்திரம் செய்தால் என்ன பலன் கிடைக்கும் என்றதையும் கூறி, மூன்றாவது அடியிலே கச்சி மாநகரத்தினுடைய பெருமையையும், நான்காவது அடியிலே ஆனந்த ருத்ரேஸ்வரை வணங்கினவர்களுக்கு என்று கூறி, முதல் இரண்டு அடியிலே அதனுடைய பலனை நமக்கு உணர்த்தி காட்டுகிறார். இப்படி இந்த நூலானது இப்படி ஒரு முறையாக நம்முடைய மாதவ சிவஞான சுவாமிகள் அருளி செய்திருக்கின்றார். சித்தாந்த கருத்துக்கள் நிறைந்த ஒன்றாகும். சைவத்தினுடைய அடிப்படை நோக்கம் என்னவென்று சொன்னால், சைவம் என்ற சொல்லுக்கு உயிர்களை சிவத்தோடு சம்பந்தப்படுத்துவது. சைவம் சிவ சம்பந்தம் என்று திருமூல தேவநாயனார் திருமந்திரத்திலே குறிப்பிட்டு காட்டுகிறார். இதே போன்று சீர்காழி சித்தம்பல நாடுகள் திருச்செந்தூர் சுப்பிரமணியர் அகவலிலே சைவம் சிவசம்பந்தம் என்று இதே சொல்லாட்சியை வைத்திருக்கிறார். அதாவது உயிர்களை எல்லாம் சிவத்தோடு சம்பந்தப்பட்டிருப்பது. உயிர்களோடு சேர்ந்திருக்க வேண்டிய, உயிர் சிவத்தோடு சேர்ந்திருக்க வேண்டிய இந்த உயிரானது அது தனித்து சிவத்தை விட்டு விலகி அறியாமல் இருக்கிறது. அப்படி அறியாமல் இருக்கின்ற அந்த உயிர்களுக்கு அறியாமையை நீக்கி ஞானத்தை கொடுத்து சிவத்தோடு சேர்ப்பிப்பதுதான் சைவத்தினுடைய நோக்கமாகும்.
ஒரு உண்மை தெரிந்து கொள்ளுதல் வேண்டும். நம்முடைய ஞானாசிரியன்மார்கள் எல்லாம் தான் ஒரு துதியினை செய்தார்கள் என சொன்னார். அது அவர்கள் தன் பொருட்டு செய்த துதி அன்று. அந்த துதி எப்படிப்பட்ட ஒரு துதி என சொன்னார், உயிர்களை சிவத்தை நோக்கி ஆற்றுப்படுத்துவதற்காக நம்பொருட்டு அருளை செய்தது. இதையெல்லாம் நீங்கள் செய்தால் உங்களுக்கு இந்த கதி கிடைக்கும் என்று காட்டுவதற்காகத்தான் நம்முடைய ஞானாசிரியன்மார்கள் தன்னுடைய திருவாக்காக தோத்திரங்களை தந்தருள் இருக்கிறார்கள். இது நம்பொருட்டு தந்த காரணத்தினாலே தான் திருக்கடை காப்பிலே இதை தோத்திரம் செய்தால் உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் என்று நம்மை நோக்கி விழித்து சொல்லுகிறார். அதனால இந்த தோத்திர பாடல்கள் என சொல்லக்கூடியது ஞானாசிரியன்மார்கள் நமக்கு தந்தது. அது நமக்காக சொல்லப்பட்டதை அன்றி அவர்களுக்காக அன்று. நமக்கு ஒரு வழிபடுத்துவதற்காக. இவனை தோத்திரம் செய்தால் அவன் அருளுக்கு பாத்திரமாகலாம், வீடு பெற்றை பெறலாம் என்பதற்காக அதை எப்படி தோத்திரம் செய்வது என்று உணர்த்துவதுதான் இந்த ஞானாசிரியன்மார்களுடைய உள்ள கணக்கை. நம்முடைய சைவத்தின் கண்ணே இல்லறம் புறவரம் என்று இரண்டாக சொல்லப்படுகிறது. ஆனால் எந்த இடத்திலும் நூல்களிலே துறவரம்தான் முக்தி பேரை தரும் என்று சொல்லவில்லை, இல்லறம்தான் முக்தி பேர் தரும் என்றும் சொல்லவில்லை. இல்லறத்தையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறது, துறவரத்தையும் நம்முடைய சைவ சமயம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. தான் ரொம்ப ஒரு முக்கியமான ஒன்றாகும். ஆகையினாலே இந்த இல்லறம் துறவரம் இரண்டுமே நம்முடைய சைவத்தின் கண்ணே ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. ரெண்டுக்குமே ஒரு சிறப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால்தான் வான்புகள் வள்ளுவன் துறவர அதிகாரத்தையும் வைத்திருக்கிறார், இல்லற அதிகாரத்தையும் அங்கே வைத்திருக்கிறார். கந்தபுராணத்தை எடுத்துக்கொண்டார் கச்சியப்ப சிவாச்சாரியார் மார்க்கண்டேய படலத்திலே இல்லறத்தினுடைய இலக்கணத்தையும் அவசியத்தையும் அங்கே பேசியிருக்கிறார். துறவரத்தினுடைய இலக்கணத்தையும் அவசியத்தையும் அங்கே பேசியிருக்கிறார். ஆகையினால இல்லறம்தான் உயர்ந்தது, துறவரம்தான் முக்திக்கு மார்க்கம் என்று எங்கும் வரையறுக்கப்படவில்லை. அவரவர்களுக்கு இயலுமாறு எது முடியுமோ அதை ஏற்றுக்கொள்ளுதல் வேண்டும் என்று சொல்லப்பட்டது. இதை நமக்கு தெளிவுபடுத்துவதுதான் சைவ ஆதீனங்கள் இருக்கிறது. சைவ ஆதீனங்களிலே துறவு பூண்ட அந்த சன்னிதானங்கள் இருக்கிறது. காவி வஸ்திரம் அணிந்த சன்னிதானங்கள் இருக்கிறது. கல்லாடை அணிந்த இந்த காவி வஸ்திரம் அணிந்திருக்கிற அவர்களும் உண்டு. இல்லறத்திலே இருக்கின்ற அந்த ஆதீன சன்னிதானங்களும் இருக்கிறது. வெண்பட்டு உடுத்தி இருப்பார். எனவே இல்லறமும் துறவரமும் இரண்டுமே நம்முடைய ஆதீனங்களிலே காணப்படுகிறது. ஆனால் அந்த சம்பிரதாயப்படி இல்லறம்னு இல்லறம், துறவரம்னு துறவரம் என்று சொல்லப்பட்டிருக்கு. எனவே இந்த இல்லறம் துறவரம் என சொல்லக்கூடிய இரண்டுமே நம்முடைய சைவத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஆகையினாலேத்தான் நம்முடைய நூல்களிலே துறவரத்தை பற்றியும் பேசுவார், இல்லறத்தை பற்றியும் பேசுவார்கள். சிவாசக சுவாமிகள் துறவரத்தை பற்றி பேசுகின்ற பொழுது அழகாக சொல்லி காட்டுகிறார். காட்டிற்கு சென்று தவம் செய்வார்கள், எல்லா பற்றையும் ஒழித்து விட்டு தவம் செய்கிறார்கள். ஆனால் தவம் செய்த எல்லோருமே சிவத்தை காணவில்லை. அதற்கு அவர் மனம் இன்னும் பக்குவப்படவில்லை. எனவே தவத்தை செய்து சிவத்தை காண முற்பட்டனர் என்பதை மணிவாசக பெருந்தகையே தன்னுடைய திருவாக்கிலே அங்கே அழகாக 23 செத்தினாப்பத்திலே சொல்லி காட்டுகிறார். புற்றுமாய் மரமாய் புனலே காலே உண்டியாய் அண்டவானரும் பிறரும் வற்றி யாரும் நின் மலரடி காணா மன்ன. அழகா சொல்கிறார். புற்றுமாய் மரமாய் புனல் காலே உண்டியாய் தவம் செய்வார்கள். தவம் செய்கின்ற பொழுது இப்படி மரம் போல் நட்ட தறி கல் போல் இப்படி அசமல் இருப்பார்கள். இப்படி பல நாட்கள் இருக்கின்ற காரணத்தினாலே காற்றினாலும் மற்றவைகளால் அவர்கள் மேல் மணல் மூடி அங்கே புற்று கூட வந்துவிடும். அந்த புற்றுமாக இருப்பார்கள். புற்றுக்குள் இருந்தும் அவர்கள் தியானம் செய்து அங்கே நிட்டை கொடி இருப்பார்கள். அவர்தான் வால்மீக முனிவர் என்பது உங்களுக்கு தெரியும். வால்மீக முனிவர் அப்படித்தான். வால்மீகம்னா புற்றுன்னு அர்த்தம். புற்றுக்குள் இருந்தும் தவம் செய்தவர். மரமாய் மரம் போல்
அசைவற்று நின்று பொற்றுமாய் மரமாய் காலே உண்டியாய் காய் கனிகளை உண்பார்கள். சிறிது காலத்திலே காய் கனியை மட்டும் உண்பார்கள். சிறிது காலத்திலே பச்சிலைகளை உண்பார்கள். இன்னும் சிறிது காலத்திலே சருகுகள் உதிர்ந்த சருகுகளை மட்டும் உண்பார்கள். இன்னும் சிறிது நாளிலே நீரை மட்டும் பருகுவார்கள். அதற்கும் மேல் சிறிது காலத்திலே காற்றை மட்டுமே உணவாக கொடுப்பார்கள். அந்த காற்றையும் துறந்த முனிவர்கள் உண்டு. பதஞ்சலி முனிவர்கள்லாம் காற்றை கூட சுவாசிக்காது. ஏன் அது ஒரு உணவு என்பதற்காக காற்றை கூட சுவாசிக்காது தவம் செய்தார் தில்லையிலே என்று கோயில் புராணத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக இப்படி தவம் செய்தார். புற்றுமாய் மரமாய் புனல் காலே உண்டியாய் அண்ட வானவரும் பிறரும் வற்றியாரும் நின் மலரடி காணாமன்ன. அப்படி காணாமல் இல்லற நெறியில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கிறது. ஆனால் எனக்கு நீ குருவாக வந்து என்னை ஆட்கொண்டாயே. அவர் சொல்லுகின்ற பொழுது, மன்னா என்னை ஓர் வார்த்தையில் படுத்து பற்றினாய் பதையேன் மனம் மிக உருகேன் பருகிலேன் பரியா உடல் தன்னை செற்றிலேன் இன்னும் திரிதருகின்றேன் திருப்பெருந்துரை மேவிய சிவனே. இதற்கு எனக்கு வேண்டிய கருத்தை மட்டும் சொல்லிக் கொண்டேன். முதலிலே துறவர நெறியினை கூட்டினார். பின்பு ஞானசம்பந்த, பிறகு நம்முடைய மணிவாசக பெருந்தகை தனக்கு அருளியதை சொல்லி காட்டுகிறார். மலரடிக்கான மண்ணை என்னவோர் வார்த்தையில் படுத்து என சொல்லி காட்டுகிறார். அப்ப இவருக்கு நம்முடைய மணிவாசக பெருந்தகைக்கு இறைவன் எப்படி அருள் செய்கிறார், எதை வைத்து அருள் செய்தார் என சொன்னால் ஞான நெறியிலே நின்ற காரணத்தினால். எனவே துறவர நிறையும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது, இல்லற நெறியும் அங்கே ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஞான மார்க்கம் என சொல்லக்கூடியது இரண்டாவது பட்சமா சொல்லப்படும். சிவத்தை அடைவதற்கு உரிய மார்க்கம் யோக மார்க்கம், ஞான மார்க்கம். இல்லறம் துறவரம் இரண்டும். எனவே ஞான மார்க்கமும் ஒரு மார்க்கமாக வைத்து அங்கே சொல்லி காட்டப்பட்டது. அந்த ஞான மார்க்கம் தான் வீட்டிற்கு வாயில். வீட்டை திறப்பதற்கு உரிய சாவி நம்முடைய ஞான மார்க்கம் தான். இதை சைவ எல்லப்ப நாவலர் திருவெண்காட்டு தலபுராணத்திலே ஸ்வேதவன சருக்கத்திலே சொல்லுகின்ற பொழுது, அரிய ஞானமே முத்தி சாதனம் என அருளி. அரிய ஞானமே முத்தி சாதனம் என அருளி. எனவே துறவர நிலையில் இருந்து ஞானத்தை பெறலாம், இல்லற நெறியிலே இருந்தும் ஞானத்தை பெறலாம். இந்த இரண்டும் காட்டப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கின்ற பொழுது துறவரமும் இல்லறமும் என சொல்லுகின்ற பொழுது அந்த துறவரத்திற்கு என்ன இலக்கணம், இல்லறத்திற்கு என்ன இலக்கணம் என்பதை அழகாக நம்முடைய ஆதி குமரகுருபரர் சுவாமிகள் சிதம்பர மும்மணி கோவிலை சொல்லி காட்டுகிறார். இல்லற நெறி துறவர நெறி என்பதற்கு இலக்கணம் என்ன? நாமெல்லாம் இந்த சந்தர்ப்பத்துல தெரிஞ்சாதான் தெரிஞ்சபடி. இந்த இல்லற நெறி என்பது என்ன என்பதை குமரகுருவர் சுவாமிகள் சிதம்பர செய்கை கோவிலை சொல்லி காட்டுவார். நல்ல நூல்களில் சொல்ல அறம் பல சில இல்லறம் துறவரம் என சிறந்தனவே. பல நெறிகள் நம்முடைய சைவத்தின் கண்ணே சிவத்தை அடைவதற்கு பல நெறிகள் சொல்லினாலும் இல்லறம் துறவரம் என சிறந்தனவே. இல்லறம் துறவரம் இரண்டும் சிறந்தனவே. அந்நிலை இரண்டினுள், இந்த இல்லறம் துறவரம் இரண்டினுள் முன்னது கிளப்பில். இல்லறம் என சொல்லக்கூடாது. இல்லறம்னு என்ன? அதனாலேதான் நம்முடைய பெரிய பெரிய புராணத்திலே பார்த்தோம்னா இல்லற நெறியிலே இருக்கின்ற நாயன்மார்களும் உண்டு, துறவர நெறியிலே இருந்த நாயன்மார்களும் உண்டு. அந்த இல்லற நெறி என்பது என்ன என்பதற்கு முதல்ல குமரகுருவர் சுவாமி விளக்கம் சொல்றார். கற்ற நூல் துறை போய் கடிமனை கிழவன் நற்குணம் நிறைந்த கற்புடை மனைவியோடு இல்லறத்திலே இருந்து இல்லற தர்மங்களை இயற்றுவதற்கு அவனுக்கு ஏற்ற வாழ்க்கை துணைவி அமைதல் வேண்டும். அதான் சொல்லலாம். கடிமனை கிழவன் நற்குணம் நிறைந்த கற்புடை மனைவியோடு அன்பும் அருளும் தாங்கி, எல்லோரிடத்தும் எல்லா உயிர்களிடத்தும் அன்பும் அருளையும் தாங்கி, என் சொல்லின் விருந்து காண்பவர்களை எல்லாம், தன்னை நாடி வந்தவர்களை எல்லாம் விருந்தினராக பாவித்து,
புறந்தந்து அருந்த அவர் பேணி, புறந்து அருந்தவர் பேணி, அவர்களையெல்லாம் தவங்களை பேணி ஐவகை வேள்வியும் ஆற்றி, ஐவகை வேள்வியும் ஆற்றி, பிரம்ம வேள்வி, தெய்வ வேள்வி, பூத வேள்வி, புதிர் வேள்வி, மானுட வேள்வி என சொல்லக்கூடிய இந்த ஐவகை வேள்வியையும் ஆற்றி, ஐவகை வேள்வி ஆற்றி இவ்வகையை நல்லறம் நிரப்பி பல்புகள் நிறி திறன்மனை நயவான தன்மனை வாழ்க்கைக்கு வரையா நாளின் மகப்பேறு குறித்து பெருநலம் தூய்க்கும் பெற்றிற்றென்றே. அந்த இல்லறத்திலே உள்ளவர்கள் காம முதலியவர்களுக்கு இடம் கொடாது மங்களம் என்ப மனைமாட்சி மற்ற நன்கலம் நன்மக்கள் பேறு என்ற நெறியிலே நல்ல புத்திரரை பெறுவதுதான் இல்லறத்தின் நோக்கம் என்ற உணர்விலே தான் மனைவியை அவன் கூடுதல் வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது இல்லறத்திலேயே சொல்லப்பட்ட நெறி. துறவரத்திற்கு என்று சொல்கிறார். மற்றையது கிளப்பின் துறவர நிலையை சொல்லின் மனையற நிரப்பி முற்றுணர்வு கேள்வியின் முதுகுரை எய்தி இல்லறத்திலே இருந்து கொண்ட உண்மையை தெளிந்த பின்பு எப்படி பொருளும் இன்பமும் ஒரீ அருளோடு அதற்கு பின்பு எல்லா பற்றியும் அகப்பற்று புறப்பட்டு இரண்டையும் அவன் விட்டு மனதிலே அருள் நினைவோடு அருளோடு பொறையும் ஆற்றலும் நிறை பேர் ஒழுக்கமும் வாய்மையும் தவமும் தூய்மையும் தழுவி. ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்றைக்கு இது கிடைக்க வேண்டும் என்றுதான் கட்சி ஆனந்த ருத்ரேஸ்வர் பதிகத்தில் அன்னைக்கு நாம பார்க்க போறோம். இதெல்லாம் நமக்கு இருத்தல் வேண்டும். அதைத்தான் சொல்லி காட்டுகிறான். எப்படி பொறையும் ஆற்றலும் நிறை பேர் ஒழுக்கமும் வாய்மையும் தவமும் தூய்மையும் தழுவி ஓர் அறிவு உயிர்க்கும் ஒரு துயர் ஓம்பி, ஒரு உயிருக்கு துன்பம் வந்தாலும் தன்னுடைய துயிர்வோ தன்னுடைய துன்பமாக கருதி. இந்து என்ற சொல்லுக்கு என்ன பொருள் என சொன்னால் இம்சையாம் அமதே தூயதே இந்து இத்திய தீயதே என்று சொல்ல. இதுதான் இலக்கணம். பிற உயிர்கள் அடைகின்ற துன்பத்தை கண்டு எவன் வருந்துகிறானோ அவன் ஹிம்து. அந்த ஒழுக்கம் கண்டிப்பாக இருக்கணும். அதோடு மட்டுமல்லாத அழகாக சொல்லி காட்டுகிறார். ஓரறி உயிர்க்கு உயிர்துரை ஓம்பி கார்வோய் நடையனாகி தோல் உடுத்து என்பு எழும்பி யாக்கை அன்பு புறத்து உழங்காது வரையும் காணும் எய்தி சருகொடு காலிரந்தி என்று இப்படி சொல்லி காட்டுவார். எனவே இல்லறத்தினுடைய நெறியும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, துறவரத்தினுடைய நெறியும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் சொல்லுகின்ற பொழுது அங்கே நமக்கு கிடைக்க வேண்டிய மன ஒழுக்கம் என்று சொன்னால் பொறையும் ஆற்றலும் நிறைபேர் ஒழுக்கமும் வாய்மையும் தவமும் தூய்மையும். எந்த மனத்திலே இவைகள் எல்லாம் நிகழ்கிறதோ அதைத்தான் அந்த பக்குவத்தை வைத்துத்தான் இறைவன் அருள் செய்கின்றான். அது துறவர நிலையிலும் முடிவிலே வந்து எய்தும், இல்லற நிலையிலேயும் வந்து எய்தும். சுருக்கமாக சொன்னால் என்ன பொருள் என சொன்னால், இல்லற நெறி துறவர நெறியை எடுத்துக்கொண்டால் முதலிலே அகப்பற்று புறப்பற்று இரண்டையும் நீக்கி நம்முடைய மனத்திலே சிவத்தை மட்டும் தேக்கி சிவத்தை மட்டுமே நினைத்தல். அந்த சிவத்தை மட்டுமே நினைத்தவர்களுக்கு என்னென்ன பலன் கிடைக்கும் என்பதை அழகாக கருவூர் தேவர் கங்கை கொண்ட சோழேஸ்வரம் என்ற அந்த அருமையான திருவிசை மாலையிலே சொல்லி காட்டுகிறார். மனத்திலே அன்போடு வைத்துக் கொண்டு ஈசனது 5 எழுத்து நாமம் கூறினால் என்னெல்லாம் கிடைக்குமா? அதாவது நீ பற்று வைக்க வேண்டாம் என்று எந்த நூலும் சொல்லல. மனைவி மேல் வைக்க வேண்டிய பற்று வை, எதிலையும் பற்று வைத்துக்கொள். ஆனால் நீ வைத்திருக்கின்ற பற்றை சிறிதேனும் சிவத்திடமும் வை. ரொம்ப முக்கியம். மனைமாற்று செய், சிவத்திடமும் செய். மனைவி மக்கள் பொறுமையை வைத்திருக்கின்ற ஆசையிலே ஒரு பங்கையாவது கொஞ்சமாவது சிவத்திடமும் வை என்றுதான் நம்முடைய நூல்கள் சொல்ல. அதனால்தான் அழகாக அங்கே சொல்லி காட்டுகிறார் நம்முடைய கருவூர் தேவர். தத்தையங்கனையார் தங்கள் மேல் வைத்த தயாவை, பெண்கள் மேல் வைத்திருக்கின்ற அந்த அன்பினை 100,000 கூறிட்டு 100,000 பங்கு 100,000 1,00,000 கூறிட்டு மண் பெண் பொன் 3 வைத்திருக்கின்ற
அந்த ஆசை விருப்பத்தை 1,00,000 கூறிட்டு ஒரு பங்கையானும் அத்திலங்கு ஒரு கூறு நின்கண் வைத்தவருக்கு, அது 1,00,000த்தில் ஒரு கூறையாவது பெருமானே உண்மையில் வைத்த அந்த அன்புடையவர்களுக்கு அமருலகு அளிக்கும் நின் பெருமை, நீ அமருலகம் அளித்து விடுவார். ஆகையினாலே ஆசை அரு என்று சொல்லவில்லை, சிவன் மேலும் ஆசை வையுங்கள் என்றுதான் அங்கே அழகாக அங்கே சொல்லி காட்டப்பட்டது. அத்தோடு மட்டும் அல்லாது பெருமான் அங்கே சொல்லுகின்ற பொழுது இன்னும் அற்புத தெய்வம் இதனில் மற்றுண்டே அன்பொழு தன்னை அஞ்செழுத்தின் சொற்பொருள் வைத்து உள்ள மல்லோரும் தொண்டர்க்கு எந்திசை கனகம் பற்பத கோவையும் பைம்பொன் மாளிகையும் பவளவாய் அவர் பனைமொழியும் கற்பகப்பொழில் முழுதுமாம் கங்கை கொண்ட சோழேஸ்வரத்தை அன்பொடு தன்னை அஞ்செழுத்தின் உள்ளே வைத்து ஒழுகிறவருக்கு எதையெல்லாம் கொடுக்கிறார் என்பதை சொல்லிக்கார். எனவே இறைவன் மேலும் நாம் அன்பு வைத்தல் வேண்டும் என்பதுதான் நம்முடைய நூல்கள் எல்லாம் நமக்கு அறிவுறுத்துகிறது. அத்தோடு மட்டுமல்லாது இன்னும் ஒரு தவறான ஒரு செய்தி, சிவன் என சொல்லக்கூடிய முக்தி பேர் மட்டும்தான் தருவான், நாம் இந்த உலகத்திலே அனுபவிப்பதற்கு வேண்டிய அந்த போக போக்கியங்களை விட்டு விட்டு போக வேண்டுமோ என்று நினைக்கிறான். அப்படி அல்ல. இம்மைக்கும் வேண்டியதும் சிவன் கொடுப்பார், மறுமைக்கு வேண்டியதையும் சிவன் கொடுப்பார். அதுதான் ரொம்ப முக்கியம். எது சிவத்தை கொடுத்தா முக்தி பேரை மட்டும் கொடுப்பார் என்பது அல்ல, இம்மைக்கு வேண்டியதையும் கொடுப்பார், போக போக்கியங்களையும் கொடுப்பார், மறுமைக்கு வேண்டியதையும் அவர் கொடுக்கின்றார். அதுதான் ரொம்ப முக்கியம். ஆனால் என்ன ஒரு வித்தியாசம் என சொன்னால், நாம ஈட்டி நாமே தூய்க்கின்ற இன்பங்கள் அதிலே இதம் அகிதம் நன்று தீது கலந்து பாவம் புண்ணியம் கலந்து மறுபிறவிக்கு வித்தாகிவிடும். மறுபிறவிக்கு அது வித்தாகிவிடும். நாமளாக ஈட்டி நாமளாக விருப்பப்பட்டு ஒன்றை அனுபவித்தால் அதில் இதம் அகிதம் கலந்து மறுபிறப்புக்கு தாய். ஆனால் அந்த சிவத்தின் மூலமாக பெற்றுவிட்டால் அந்த மாயை நம்மை தாக்காது, அந்த தீதோ நன்று நம்மை தாக்காது. அதனால்தான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பெறுகின்ற அத்தனையையும் பெற்றார், சிவத்தின் மூலமாகத்தான் எல்லாம் பெற்றார். அது பின்னால் வரும்போது நாம் பார்க்கிறோம். ஆகையினாலே இறைவன் என சொல்லக்கூடியவன் அங்கே உயிர்களுக்கு இம்மைக்கு வேண்டிய பொருளையும் கொடுப்பான், மறுமைக்கு வேண்டிய பொருளையும் கொடுப்பான். ஆகையினாலே இறைவன் முக்தி பேரை மட்டும்தான் கொடுப்பான் என்று அழகாக அங்கே அழகாக அங்கே நம்முடைய நூல்கள் சொல்லுவது. அந்த வகையிலே ஒரு உயிர் என சொல்லக்கூடியது பக்குவத்தோடு, எந்த பக்குவத்தோடு இருந்தால் சிவத்தை அடையும் என்பதை காட்டுவதற்காக அங்கே காஞ்சி நகரில் எழுந்தருளி இருக்கின்ற ஆனந்த ருத்ரேசனை வணங்குவோர்களுக்கு என்னென்ன பக்குவங்கள் கிடைக்கும் என்பதை நம்முடைய கட்சி ஆனந்த ருத்ரேச பதிகத்துல இன்றைக்கு 3வது திருப்பாடலிலே இருந்து சிந்தனையை தொடரும். 3வது திருப்பாடலிருந்து சிந்தனை தரும். வருந்தலாது என்னன் கல்வி வாய்க்கும் என் செல்வப்பேறு பொருந்து அவா யுகங்கள் 100ம் புகழுடன் பொலியலாமால் இந்த வாழ்வளையும் முத்தும் செய்தொரும் செறி தென்காஞ்சி இருந்த ஆனந்த ருத்ரேசனை இறைஞ்சினோர்க்கே. அழகா சொல்லிக்காட்ட திருந்த வாழ்வளையும் முத்தும் வெண் சங்குகளும் முத்துகளும் செய்தொரும் செறி, செய்யினா நஞ்சை நிலம், வயல்களிலே செறிந்து கிடக்கின்ற முத்துகள் வயல்களில் வரும் செறிந்து காணப்படுகின்ற தென்காஞ்சி. தென்காஞ்சி என்பதற்கு பொருள் தென் என்றால் தென் திசை என்று ஒரு பொருள் சொல்வார்கள். நம்முடைய சித்தாந்த படத்தில் சொல்லப்பட்டது நம்முடைய தமிழ்நாடு தென்பகுதியாக சொல்லப்படுகிறது. அதனால தென் தமிழ்நாடு என்ற பொருளும் உண்டு. மற்றொன்று தென் என்ற சொல்லுக்கு புகழ் என்ற பொருளும் உண்டு. அதனால்தான் தென்னாடு உடைய சிவனையை போற்றி. இந்த நாடு சைவத்திற்கு ராஜதானியாக தமிழ்நாடு திகழ்கின்ற காரணத்தினாலே இதை தென் பழமை வாய்ந்த நாடு என்று சொல்வதற்கு தென்பாண்டி நாடு, தென் தமிழ்நாடு
என சொல்வது உண்டு. எனவே தென்காஞ்சி என்றால் பழமை என்ற ஒரு பொருளும் உண்டு, புகழ்மிக்க என்ற பொருளும் உண்டு. தென்காஞ்சி இருந்த தென்காஞ்சியிலே கோயில் கண்டு இருக்கின்ற ஆனந்த ருத்ரேசனை இறைஞ்சினோர்க்கு, ஆனந்த ருத்ரேசனை இறைஞ்சினோர்க்கு வருந்தலாது என்னன் கல்வி வாய்க்கும். ஒரு மனிதன் என சொல்லக்கூடியவன் தன் 2 கண்களை பெற்றிருப்பதனுடைய நோக்கமே கலைகளை கற்பதற்கு, ஞானம் அறிவை பெறுவதற்கு. அதனால என்னன் கல்வி 64 கலைகளையும் அவன் கற்க இயலும். 64 கலை ஞானங்களும் வாய்க்கும். 64 வாய்க்கும். அதனால்தான் திருவிளையாடல் புராணத்துல பார்க்கிறோம், நம்முடைய ராஜசேகர பாண்டியன் 63 கலைகளை கற்றான். ஒரு கலையை மட்டும் கற்கல. அப்பொழுது அவன் உணர்ந்து 64 கற்றால் தானே கலையிலே வல்லவன் என்று சொல்வார்கள் என்பதற்காக தான் எஞ்சி இருந்த அந்த நடனக்கலையையும் கற்றுவிட்டான். அந்த ராஜசேகரன் நடனக்கலையையும் கற்றுவிட்ட காரணத்தினாலே ஒரு நடனம் என்பதை செய்வது எவ்வளவு சிரமப்படும் என சொல்லி நினைந்துத்தான் சிவபெருமானானவர் ஒற்றை காலை ஊன்றிக்கொண்டு எத்தனை யுகங்கள் இடைவிடாது நடனம் செய்கிறார் என்று அந்த நடனக்கலையினுடைய நுட்பத்தை அறிந்து பெருமானிடம், பெருமானை இடைவிடாது ஒற்றை காலை ஊன்றிக்கொண்டே நடனம் செய்து கொண்டிருக்கிறேனே, திருப்பாதம் நோகுமே என்று மனம் நொந்தான் ராஜசேகர பாண்டியன். இதற்காகத்தான் நம்முடைய வெள்ளி அம்பலவானவன் அவருடைய மனத்திலே இருக்கின்ற வருத்தத்தை நீக்குவதற்கு ஊன்றிய பாதம் நோகும் என்ற காரணத்தினாலே தான் ஊன்றிய பாதத்தை தூக்கிய பாதத்தை அங்கே வைத்து ஓடினார். எப்பொழுதும் வழக்கால் அந்த காலை மாற்றி ஆடினார். அதனால்தான் மதுரைக்கு கால் மாறி ஆடிய பெருமான் என்று அங்கே சொல்லி காட்டப்படுது. எனவே 64 கலைகளையும் கற்றல். கலை என சொல்லக்கூடியது நமக்கு எளிதிலே தைப்பது இல்லை, கிடைப்பது இல்லை, மனதிலே அது அமைவது இல்லை. இறையருள் இருத்தல் வேண்டும். நற்குஞ்சரக்கன்று நன்னில் கலை ஞானம் கற்கும் சரக்கன்று கான். இறையருள் இருந்தால்தான் மனதிலே அந்த கலைகள் நமக்கு அப்படியே தங்கும். இந்த கஞ்சி ஆனந்த ருத்ரேஸ்வரை நீங்கள் வணங்கினா வருந்தலாது என்னன் கல்வி வாய்க்கும். நீங்க சிரமமே படாமல் கட்சி ஆனந்த ருத்ரேஸ்வரை வணங்கினார் எந்த சிரமம் இல்லாமல் 64 கலைகளிலே தேர்ந்து விடலாம். நற்குஞ்சரக்கண்டு நன்னில் கலை ஞானம் கற்கும் சரக்கன்று. சிரமப்பட்டு படிக்க வேண்டாம், அருள் இருந்தாலே போதும், தானாக கிடைத்து விடும். வருந்தலாது என்னன் கல்வி வாய்க்கும். செல்வப்பேறு 8 செல்வப்பேறு. 8 செல்வப்பேறு என சொல்லக்கூடியது அட்ட ஐஸ்வர்யங்கள். அட்ட ஐஸ்வர்யங்கள் என்ன? அட்டம் இது. அதே மாதிரி ஐவகை பெண்போகங்கள் எவை என்றெல்லாம் நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதனானவன் மன நிறைவோடு எல்லாம் பெற்று வாழ வேண்டும் என சொன்னால் அட்ட ஐஸ்வர்யம் வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அட்ட ஐஸ்வர்யம் எவை என சொன்னால் அரசு, நான் ராஜபம் அரசனாக இருப்பது, மக்கள் நன்மக்கள் பேரு, மங்களம் என்ற மனைமாட்சி மற்ற நன்களம் நன்மக்கள் பேரு. அரசு, மக்கள், சுற்றம், நல்ல சுற்றம் இருக்க வேண்டும். அதான் ரொம்ப முக்கியம். அப்பதான் நாம நிம்மதியாக மகிழ்வோடு வாழ முடியும். சுற்றம், பொன், ஆடக பொன் முதலானவை, மணி, நவமணிகள், நெல், அன்னத்திற்கு உரிய அந்த நெல், வாகனம், அடிமைகள், தனக்கு ஏவல் தான் ஏவியதை செய்து முடிக்கின்ற நல்ல பணியான், இத்தனையும் கிடைக்கும். இத்தனையும் இருந்தால் அவனுக்கு வாழ்விலே பெரும் களிப்பு, பெரும் மகிழ்ச்சியோட கூடிய அந்த வாழ்க்கை அமையும். ஐஸ்வர்யம் என்பது எதையும் திரும்ப சொல்றேன். அவைகள் அரசு, மக்கள், சுற்றம், பொன், மணி, நெல், வாகனம், அடிமைகள் என்பன. இந்த அடிமைகள் ஆகையினாலே இந்த 8ம் கிடைக்கும். பொருந்து அவாயுகங்கள் 100ம் புகழுடம் பொலியலாமால் என் செல்வ பேரு பொருந்தும்.
அட்ட ஐஸ்வர்யங்களும் உங்களிடம் வந்து சேர்ந்து விடும். அத்தோடு மட்டும் அல்லாது அவா யுகங்கள் 100 புகழுடன் பொலியலாமால் உங்கள் மனதிலே கொண்டிருக்கின்ற விருப்பங்கள் அனைத்தும் கைகூடும். 100 யுகங்கள் புகழுடன் வாழலாம். 100 யுகங்கள் பொலியுடன் வாழலாம். மனிதன் வந்து தோன்றுக புகழோடு அங்கிலா தோன்றலி தோன்றாமை வந்தான் போனான் என்று இருத்தல் கூடாது. நம் வாழ்க்கையிலே ஒரு சூடை பதித்தல் வேண்டும். ஒரு சூடை பதித்தல் வேண்டும். சிறிது புகழேனும் ஈட்டுதல் வேண்டும். ஆனால் நம்முடைய கட்சி ஆனந்த ருத்ரேஸ்வரை நாம் வழிபடுவோம் என சொன்னால் எப்படி யுகங்கள் 100 புகழுடன் பொழியலாம். இந்த 100 என்ற சொல்லுக்கு இந்த இடத்துல 100ங்கிற அர்த்தம் இல்லை. 100 என்பதற்கு பல யுகங்கள். ஒரு பாட்டில் கீழே உடைஞ்சு சுக்கு 100ஆ போயிட்டுங்கிறார். சுக்கு 100னா 100 பீசஸ் இருந்ததுன்னு அர்த்தம் இல்லை, பல துண்டுகளாக போய்விட்டது. அதனால்தான் இறைவனை நீங்க கட்சியிலே இருக்கின்ற ஆனந்த ருத்ரேசனை வணங்கினவர்களுக்கு இவைகளெல்லாம் வாய்க்கும் என்று அழகாக அங்கே சொல்லி காட்டுகிறார். வருந்தலாது என்னன் கல்வி வாய்க்கும் என் செல்வப்பேறு பொருந்து அவா யுகங்கள் 100 புகழுடன் பொலியலாமால் திருந்த வாழ் வளையும் முத்தும் பெய்தொரும் செறி தென்காஞ்சி இருந்த ஆனந்த ருத்ரேசரை இறைஞ்சி நோக்கி. இதுல புகழை பற்றிய ஒரு சிறப்பு செய்தியை சொல்லி காட்டுகிறார். உலகத்துல எதுவுமே நிலைப்பதில்லை, எல்லாமே தோன்றி அழிவது. தோன்றி அழியக்கூடிய இந்த உலகத்திலே நிலையாக இருக்கக்கூடியது புகழ் ஒன்றுதான். ஆண்கள் வள்ளுவன் அழகாக சொல்லி காட்டுகிறார். ஒன்றா உலகத்து உயர்ந்த புகழ் அல்லால் கொன்றாது நிற்பது ஒன்றும் இல்லை. புகழை தவிர இந்த உலகிலே எதுவுமே நிலைப்பதில்லை. ஆகையினாலே நீங்கள் நம்முடைய கட்சியில இருக்கின்ற ஆனந்த ருத்ரேசனை வணங்கினால் புகழோடு வாழலாமா என்று சொல்லி காட்டுகிறார். ஸ்ரீமத் மாதவ சிவஞான சுவாமிகள் இறைவனோடு ஐக்கியமாகிவிட்டார். இப்போது நம் முன்னே இல்லை. ஆனாலும் அந்த பெருமானை குலதெய்வமாக வைத்து நாம் கொண்டாடி ஏன் போற்றுகிறோம் என சொன்னால் அந்த பெருமானுடைய புகழுக்காக, கீர்த்திக்காக. ஆகையினாலே ஒரு புகழ் என சொல்லக்கூடிய ஒன்றை ஈட்டுதல் வேண்டும். அந்த புகழை ஈட்டுவதற்கு கட்சியில எழுந்தருளி இருக்கிற ஆனந்த ருத்ரேசனை வழிபடுங்கள் என்று அழகாக அங்கே நமக்கு குறிப்பிட்டு காட்டுகிறார். அடுத்து நமக்கு இறைவனை அடைவதற்கு நம்மிடம் என்னென்ன பக்குவங்கள் இருக்க வேண்டும், எல்லாம் நமக்கு நம்முடைய கட்சி ஆனந்த ருத்ரேசரை வணங்கினால் கிடைக்கும் என்பதை 4வது திருப்பாடலிலே அங்கே சொல்லி காட்டுகிறார். பொறை, தவம், அறிவு, ஒழுக்கம், புத்திர மித்திராதி குறைவு அரு செல்வம் யாவையும் குலவ வீற்றிருக்கலாமால் மறை ஒளி முரசம் துஞ்சா வடநகர் காஞ்சி வாழும் இறைவன் ஆனந்த ருத்திரேசனை இறைஞ்சி நோக்கே. அருமையான ஒரு நல்ல செய்தி சொல்லி காட்டுகிறார். மறை ஒலி, காஞ்சி நகரத்தினுடைய சிறப்பை சொல்லி காட்டுகிறார். மறை ஒலி எப்பொழுதுமே ஒரு நகரம் என்று இருந்தால் ஆலயம் கண்டிப்பாக இருக்கணும். ஆலயம் கண்டிப்பாக இருக்கணும். ஆலயத்திலே வேள்விகள் சுவாமியினுடைய திருமஞ்சனம் மாற்றுவதற்கு, சுவாமிக்கு அபிஷேகம் செய்வதற்கு வேள்வி குண்டங்கள் இருக்க வேண்டும். மந்திரங்கள் ஒலித்துக் கொண்டே இருக்கணும். நகரம் என சொன்னால் 2 வேத ஒலி கேட்கணும். ஒன்று அந்த யாகாதி காரியங்கள் செய்து கொண்டிருக்கின்ற பூசணைகள் நடக்கின்ற ஒன்று. மற்றொன்று வேத பாடசாலை என்று ஒன்று. அந்த வேத பாடசாலையிலே சிறார்கள் பயிலுகின்ற ஒன்று. இதெல்லாம் சண்டேச நாயனார் புராணத்திலிருந்து செய்தி வருது. அந்த வேத சிறார்கள் அந்தன கிடை என்று சொல்லி காட்டுவார் நம்முடைய சேக்கலார் பெருமான். அந்தன சிறுவர்கள் கூட்டமாக வந்து வேத ஒலியை எழுப்பி வீதி வழியை செல்லுகிறார்கள் என்று சொல்லி காட்டுவார்.
ஆகையினாலே மறை ஒலி எப்பொழுதுமே காஞ்சி நகரிலே நிறைந்திருக்கிறோம். ஆலயங்களிலே பூஷணை முதலானவர்களுக்காகவும், வீதிகளிலே வேத சிறார்கள் பயில்வதற்காகவும். மறையொலி முரசம், ஒரு ஊர் என சொன்ன, நகரம் என சொன்னால் அங்க முரசொலி கேட்டல் வேண்டும். மனமுரசம், மனமுரசம் என சொல்லக்கூடியது 2 நடைபெற போகிறது என்ற முதலில் அறிவிப்பு முரசு ஒன்று, மனமுரசு. மற்றொன்று திருமண நாளிலும் முரசொலித்து அந்த திருமண நிகழ்வை மங்கள ஒலி எழுப்புவார்கள். இதுக்கு பேரு மன முரசுன்னு பேரு. இதுக்கு பேரு மன முரசு. இந்த மனமுரசு அங்கே எவ்வளவு முக்கியத்துவம் பெற்றது என்பதை திருக்கோவையாரிலே படிச்சு பார்த்தா நன்றாக தெரியும். அதெல்லாம் சொன்னா நேரம் ஆகிடும். மனமுரசு. ஆகையினாலே மனமுரசு. அடுத்து கொடைமுரசு. கொடைமுரசு என சொன்னால் வள்ளலானவர் என்ன செய்வார்? தான் பொருள்களை வைத்திருந்து என்னை நாடி வருவர்களுக்கு நான் கொடை தருகிறேன், என்னை நாடி வாருங்கள் என்று ஒவ்வொருவரையும் அறிந்து கூவ இயலாது என்பதற்காக தான் இருக்கின்ற அந்த இடத்திலே முரசு அடிக்கும்படி செய்து கொண்டே இருப்பார். முரசு அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்படி முரசு அடிச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது ஊர்ல கேட்பாங்க, என்ன முரசு சத்தம்? இது கொடை முரசு. தன்னை நாடி வருவர்களுக்கு நான் கொடை கொடுப்பேன் என்று இந்த கொடை முரசு கேட்குமா. ஆகையினால அந்த காலத்துல அப்படி வாழ்ந்திருக்கிறார். எனவே மனமுரசு, கொடை முரசு, வென்றி முரசு. வென்றி முரசு என்றால் தன்னிடம் பகைமை கொண்டு போருக்கு வந்த பகைவனை தான் வீழ்த்திய வெற்றிக்காக அடிக்கடி அடக்கக்கூடிய சங்கொலியும் முரசுநாதம் கேட்கும். சங்கொலி முரசுநாதம் வெற்றி சங்கு, வெற்றி முரசுன்னு. எனவே இந்த முரசு என சொல்லக்கூடியது மனமுரசு, கொடைமுரசு, வெற்றி முரசு என்பது இந்த காஞ்சி தளத்திலே எப்பொழுதுமே கேட்டுக்கொண்டிருக்கிறது. இப்படி விராமாரியா சிந்திப்பதற்காகத்தான் நாம் இந்த அமைப்பு முறை சிந்தனை செய்து கொண்டிருக்கிறோம். சும்மா முரசொலி கேட்கக்கூடிய போனா தெரிய வேண்டிய செய்திகள் நமக்கு தெரியாமலே போயிடும். மறை ஒலி முரசம் துஞ்சா வளநகர் காஞ்சி வாழும், எப்பொழுதுமே ஒலித்துக் கொண்டிருக்கின்ற, இடைவிடாது ஒலித்துக் கொண்டிருக்கின்ற காஞ்சி வாழும். வாழும்னா காஞ்சியிலே நிலைக்களம் கொண்டிருக்கின்ற நம்முடைய பெருமான் இறைவன் ஆனந்த ருத்ரேசனை இறைஞ்சினோர்க்கே, நம்முடைய அங்க இருக்கின்ற ஆனந்த ருத்ரேஸ்வரை நாம் இறைஞ்சினோம் என சொன்னால் என்னெல்லாம் கிடைக்குமா? பொறை. முதல்ல சைவனுக்கு வேண்டியது பொறை. திருக்குற்றால தலபுராணத்துல அம்பாள் தவம் செய்தாளாம். அம்பாள் தவம் செய்வதற்கு அங்கே குழந்தை வடிவத்துல இருக்கிறார். அந்த குழந்தை வடிவமாக இருக்கிற அம்பாள் பர்வதராஜனுக்கு புத்திரியாக மானச வாவியிலே 1008 இதழ்களை உடைய தாமரையிலே நம்முடைய உலக தாயாகிய உமையவள் ஒரு குழந்தை வடிவத்திலே அங்கே இருக்கிறாள். அந்த பர்வதராஜன் சென்று அந்த குழந்தையை எடுத்து என் தவத்தின் பலன் கிடைத்தது என சொல்லி தன்னுடைய மனைவியாகிய மேனையை கையிலே கொடுக்க குழந்தைய வளர்ந்து வருது. அந்த குழந்தை வளர்ந்து வருகின்ற பொழுது அது எப்படி வளர்ந்ததாம்? திருவிடராசப்ப கவிராயர் சொல்லுவார், தவம் செய்பவர்களுடைய பொறை வளர்வதை போல இந்த குழந்தை வளர்ந்தது. தவம் செய்பவர்களுடைய பொறை தவம் செய்ய 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 அந்த பொறுமை, சகிப்புத்தன்மை அது அப்படியே வளர்ந்து கொண்டு வருகிறது என சொல்லி காட்டுகிறார். அதாவது பொறுத்துக் கொள்ளுதல் என சொன்னால் எப்படி என சொன்னால், இதற்கு நம்முடைய பரிமையாளர்கள் உரை எழுதுகிறார். இந்த பொறை என்பதற்கு இலக்கணம் என சொன்னால், ஒருவர் நமக்கு அதீதம் செய்கிறார், துன்பத்தை செய்கிறார். அப்படி துன்பத்தை செய்கின்ற பொழுதும் அவன் செய்தபடி நாமும் பதிலுக்கு செய்யாமல் பொறுத்துக் கொள்வது. அதுதான் பொறை என சொல்லக்கூடிய. ஆனால் அவன் நமக்கு ஒரு அகிதம் செய்கின்ற பொழுது அவன் தண்டனைக்கு உரியவன். அதுல மாற்றம் இல்லை. உதாரணமாக
தம் முன்னே இருக்கின்ற ஒருவர் நம்முடைய மேனியிலே படும்படியாக துப்புகிறான்னு வச்சுக்கிடுங்க. அவன் துப்புனா நாம பதிலுக்கு துப்பக்கூடாது. அது என்ன செய்யக்கூடாது? ஏதோ அறியாமையால் செய்கின்றான் என நினைத்து, அவன் செய்ததை குற்றமாக நினைத்து அவனுக்கு பதிலுக்கு பதில் எதுவுமே செய்தல் கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த பரிமையில் அழகர் அழகாக செய்தார். என்ன சொல்றார்? என்ன சொன்னா, குறை என்பதற்கு அதாவது காரணம் பற்றியாதல் மடமை ஆனதா, அதாவது ஒருவன் அறியாமையினாலோ அறிந்து செய்தால் ஒருவன் தமக்கு மிகை தீங்கு செய்த வழி தாமும் அதனை அவன் கண் செய்யாது பொறுத்தலை உடையவன். நமக்கு ஒரு கேட்டினை துன்பத்தை கொடுத்தார் என சொன்னார். அதை என்ன செய்தல்? தாமும் அதை பதிலுக்கு செய்யாமல் ஏற்றுக்கொள்ளுதல் அல்லது பொறுத்துக் கொள்ளுதல். அதுக்கு ரெண்டு பக்கம் பண்ணும். தீதும் நன்றும் பிறர் தர வாரா. தீதும் நன்றும் பிறர் தர வாரா. அடுத்தாப்புல சொல்லுவாங்க சில ஞானிகள், ஐயோ இவன் என் மேல் இப்படி ஒரு தீங்கை செய்து, ஐயோ இவன் நரகத்திற்கு விழப்போகிறானே என்று இறக்கப்பட்டு ஒன்றும் செய்ய மாட்டாங்க. அந்த பொறை என்பது ரொம்ப முக்கியம். அதனால்தான் பொறை. தவம். தவம் என்பது ஒன்றையே பற்றி கொள்ளுதல். தவம் என்பது ஒன்றையே பற்றி கொள்ளுதல். மனம் பொறிவழி போகாது. விரதங்களால் உண்டி சுருங்கள். மனம் வேற எந்த வழியிலே விடாது. தான் சிவத்தை மட்டும் பற்றி கொண்டு நிற்கின்ற நிலை தவோ நிலை. அறிவு. அறிவு என சொல்லக்கூடியது இந்த இடத்துல சிவஞானம். அறிவு என சொல்லக்கூடியது இந்த இடத்துல நல்ல ஒரு ஞானத்தை குறிக்கிறது. ஞானம் என சொன்னாலே பரஞானத்தை தான் குறிக்கும். மந்திரம்னு சொன்னாலே ஐந்தெழுத்து மந்திரத்தை தான் குறிக்கும். மலம்னு சொன்னாலே ஆணவ மலத்தை தான் குறிக்கும். பூ என சொன்னாலே தாமரையைத்தான் குறிக்கும். இதே போல ஞானம் என்று சொன்னாலே பரஞானம், சிவஞானம், திருவடி ஞானத்தை தான் குறிக்கும். எனவே பொறை, தவம், அறிவு, ஒழுக்கம், புத்திரமித்திராதி நன்மக்கள் பேரும் நல்ல நண்பர்களும். அதான் ரொம்ப முக்கியம். நன்மக்கள் பேர் வரணும். இவன் தந்தை என்னோட்டான் கொல்லன் சொல். நல்ல புதல்வனை பெறுவதற்கு இவன் என்ன தவம் செய்தான் என்று சொல்லும்படியாக நல்ல புத்திரனை பெறுதல் வேண்டும். அடுத்து நல் சுற்றங்கள் இருத்தல் வேண்டும். நல்ல சுற்றங்கள் இருந்தால், நல்ல நண்பர்கள் இருந்தால்தான் அது நமக்கு நல்ல பலனை கொடுக்கும். ஆகையினாலே தான் நம்முடைய நூல்களிலே நல்ல சுற்றம் தனக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்கு அவர்கள் எல்லாம் என்ன செய்தார்கள்? இறைவனை நோக்கி அவர்கள் பூஷணை செய்தார். தனம் தரும் கல்வி தரும் என சொல்லுகின்ற பொழுது அழகாக என்னென்ன வேண்டும் என்று அங்கே நம்முடைய அபிராமிப்பட்டர் சொல்லுகின்ற பொழுது அதிலே நல்ல சுற்றம் வேண்டும் என்பதையும் அங்கே அழகாக சொல்லி காட்டியிருப்பதை நம்ம பார்க்கணும். அங்கே நம்முடைய அபிராமிப்பட்டர் தன்னுடைய அபிராமி அந்தாதியிலே சொல்லுகின்ற பொழுது தளர்வு இது வஞ்சமில்லா இனம் தரும் அருமையான ஒரு நல்ல மனம் கொண்ட நல்ல உறவினர்கள், நல்ல சுற்றம் நமக்கு கிடைத்தல் வேண்டும். அதனால்தான் அபிராமிப்பட்டர் சொல்லுகின்ற பொழுது தனம் தரும் கல்வி தரும். இந்த பாடல் சொல்லுகின்ற போது சொல்றேன், சிவத்தை சக்தி மேல் ஏற்றி சொல்வது உண்டு. சிவத்தினுடைய அருளிப்பாடுகள் அனைத்தையும் சக்தி மேல் ஏற்றி சொல்வது உண்டு. ஆனால் இது அம்பாள் கொடுப்பான்னு மட்டும் எடுத்துடக்கூடாது. இறைவன் அனுமதியில் தான் அம்பாள் கொடுக்குறான். என்னெல்லாம் கொடுப்பானா? தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும், தெய்வ வடிவும் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும். வஞ்சமில்லாத இனம் தரும், நல்லென எல்லாம் தரும். பட்டியலை நீட்டிக்கிட்டு போக விரும்பல. ஆங்கிலத்துல எழுதிட்டு கடைசியில் எட்செட்ரான்னு போட்டு விட்டுருவாங்க. இன்னும் பல எட்செட்ரா, இது போன்று பல இன்னும் விட்டுருவாங்க. ஆகையினாலே நல்லென எல்லாம் தரும், அன்பர் என்பவருக்கே கனம் தரும், பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே என்று அழகாக அங்கே சொல்லி காட்டுகிறார். எனவே எல்லா செல்வங்களும் நமக்கு இறைவன் கொடுக்கிறார். பொறை, தவம், அறிவு, ஒழுக்கம். ஒழுக்கம், சைவத்துல ஒழுக்கம் ரொம்ப முக்கியம்.
அந்த ஒழுக்கத்தை வைத்துத்தான் ஒருவன் நன்று தீது என்பது அவன் நல்லவனா தீயவனா என்பதை நிர்ணயிக்கப்படுகிறது. புத்திர மித்திராதி, புத்திர மித்திராதி. இந்த ஒழுக்கம் என்பது சுருக்கமா சொல்றேன், யாருக்கு இது தெரியும்னு எதையுமே செய்யக்கூடாது. யாருக்கு இது தெரியும்னு எதையுமே செய்யக்கூடாது. கண்காணி இல்லென்று கள்ளம்பல செய்வார், கண்காணி இல்லாத இடம் இல்லை காணி. அதாவது யாருக்கு தெரிய போகுதுன்னு செய்யக்கூடாது. ஒழுக்க நெறியை தவறவே கூடாது. நமக்கு நிர்ணயிக்கப்பட்ட ஒழுக்கம் என்றால் முறைமை, இப்படித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஒழுக்க நெறியிலே தான் நிற்றல் வேண்டும் என்று அழகாக அங்கே சொல்லி காட்டப்பட்டிருக்கிறது. இந்த ஒழுக்க நெறி என்பதற்கு ஞான சம்பந்தர் இது சொல்லுவார்கள். பூம்பாவையை எழுப்பினார். எறும்பும் சாம்பருமாக இருந்த பூம்பாவையை சிட்டு புன்னை என்ற திருப்பதிகத்தை பாடி நம்முடைய ஞான சம்பந்த பெருமான் திருவருள் பற்றி எழுப்பினார். அப்பொழுது சிவனே செஞ்சிட்டார், உன் குறுகிய பொருளை நீரே பெற்று மனம் புரிந்தருள வேண்டும் விண்ணப்பிக்கிறார். ஒரே வார்த்தையில ஞானசம்பந்தர் முடிச்சிட்டார். பூம்பாவை இறந்து பட்டால் எம்மாலே எழுப்பப்பட்டு உயிர் கொடுக்கப்பட்டது. எனவே நான் தந்தையாகிவிட்டேன். பூம்பா அவளுக்கு நான் தந்தையாகிவிட்டேன். எனவே உன்னுடைய விருப்பம் பொருந்தாதுன்றார். அதுதான் ஒழுக்க நெறி. ஆகையினாலே அந்த ஒழுக்கம் புத்திர மித்திராதி, குறைவரு செல்வம் யாவும் குலவ வீற்றிருக்கலாம். அந்த குறைவற்ற செல்வங்கள் எல்லாவற்றையும் பெற்று நாம் வீற்றிருக்கலாம். எப்பொழுது? மறை ஒலி முரசம் துஞ்சா வனநகர் காஞ்சி வாழும் இறைவன் ஆனந்த ருத்திரேசனை இறைஞ்சினோர்க்கு. ஆனந்த ருத்திரேசனை இறைஞ்சினோர், அதாவது இதையெல்லாம் நாம் பெற வேண்டும் என்பதெல்லாம் அழகாக அங்கே சொல்லி காட்டுகிறார். அடுத்த திருப்பாடல் 5வது திருப்பாடல். இந்த 5வது திருப்பாடல் தான் நம்முடைய கட்சி ஆனந்த ருத்திரேசன் பதிகத்திற்கு மகுடம் என்று சொல்லி காட்டுவார். இப்ப நான் சிந்திக்க இருக்கின்ற ஆசை வேர் அகழ்ந்து என சொல்லக்கூடிய இந்த திருப்பாடலை சைவத்திலே உரையாற்றுகின்ற அன்பர்கள் இந்த பாடலை பல இடங்களிலே மேற்கோள் காட்டுவார்கள். என்ன மேற்கோள் காட்டுவார்கள் என்பதை, என்ன காரணம் என்பதை அந்த பாடலை படிச்சு முடிச்சுட்டு சொல்லு. ஆசை வேர் அகழ்ந்து வெண்ணேறு அஞ்செழுத்து அக்கமாலை பூசி உச்சரித்து பூண்ட புனிதரோடு இளங்கலாமான் யோசனை கமல் உய்யானம் விடுத்திடும் காஞ்சி ஊர்வாழ் ஈசன் ஆனந்த ருத்திரேசனை இறைஞ்சினோர்க்கே. அதாவது பொன்னார் மேனியினே புலித்தோலை அரைக்கசைத்து மென்னார் செஞ்சனமேல் கொன்று அணிந்தவனே, மண்ணே மாமணியே மணவாடியில் மாணிக்குமா அண்ணே உன்னை எல்லாம் இனி யாரை நினைக்கனேன்னு முடிச்சிட்டார். அது இன்னொரு இடத்துல சொல்லுகின்ற பொழுது, உன் அடியாருக்கு நீ அடியேன் ஆவேனே, நம்முடைய அடியார்களுக்கு நான் அடியராக வேண்டும் என்று சுந்தரமூர்த்தி சுவாமி இன்னொரு இடத்துல அழகாக சொல்லி காட்டுகிறார். உன் அடியாருக்கு அடியேன் ஆவேனே. அழகாக அடியாருக்கு அடியேன் ஆவேனே. எதுக்காக அங்கே இறைவனை நோக்கி பலவாறாக துதி செய்திருக்கின்ற சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கடைசியில் என்ன விண்ணப்பம் வைத்தார்? அடியாருக்கு அடியேன் ஆதல் வேண்டும், அதற்காகத்தான் இவ்வளவு விண்ணப்பத்தை வைக்கிறேன் என்று அழகாக அங்கே சொல்லி காட்டினார். அப்போ என்னது கிடைத்திற்கரிய பேரு, பெறுதற்கரிய பேர் எது என்றால், அடியார் திருக்கூட்டத்திலே நாம் சென்று புகுகின்ற பேரு வேண்டும். அதனால்தான் உடையாளும் தான் நடுவிற்கும் உடையாள் நடுவே நீ இருத்தி அடியேன் நடுவில் இருவீரும் இருப்பதானால் அடியேன் அடியார் நடுவில் இருக்கும் அருளை புரியாயினார். அடியார் நடுவில் இருக்கும் அருளை புரியார். அப்போ உன் அடியார்கள் நடுவிலே இருக்கின்ற அந்த பேருதான் எனக்கு வேண்டும் என்று விண்ணப்பம். ஏன் அடியார் மடியிலே இருக்க வேண்டும், அடியார்கள் மத்தியிலே இருக்க வேண்டும் என சொன்னார். தாய்மான சுவாமிகள் அழகாக சொல்லி காட்டுவார். அதாவது
ஒரு மான் எடுத்துக்கொண்டா அது இனத்தோடு சேர்ந்து உள்ளே இருக்கின்ற பொழுது அது பத்திரமாக இருக்கும். புலி சிங்கம் முதலிய எதிரியாகிய அந்த அந்த புலி சிங்கத்தால் அது பற்ற இயலாது. இந்த புலி சிங்கம் இவைகள் எதை வேட்டையாடும் என சொன்னா, பசு கூட்டமானாலும் சரி, மான் கூட்டமானாலும் சரி, கூட்டத்துக்குள் அது விடாது. எவை தனித்து இருக்கிறதுன்னு தான் பார்க்கும். அப்படி தனித்து இருக்கின்ற அந்த மானை கண்ட உடனே பதுங்கி 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 சென்று உடனே பிடிச்சிடும். கூட்டத்தோடு இருக்கின்ற மான் அது பகைமைக்கு இரையாவதில்லை. தனித்து சென்ற மான் அங்கே சிங்கமொழி முதலான பகை விலங்குகளுக்கு இரையாகி, இதே போல தனித்து இருக்கின்ற ஒருவன் மாயைகளுக்கு இரையாகி விடுவான். அடியார் கூட்டத்திலே இருக்கின்ற பொழுது அவன் தப்பி விடுகிறான். இனம் பிரிந்த மான்போல் எடையாவண்ணம், தாய்மான சமூகம் விண்ணப்பம் பண்றார். இனம் பிரிந்த மான்போல் எடையாவண்ணம் எனக்கு அருள் செய் என்று அந்த அழகா சொன்ன. அடியார் கூட்டத்திலேயே நான் இருக்கும்படியாக எனக்கு நீ அருள்தல் வேண்டும் என்று தாய்மான சுவாமிகளை விண்ணப்பம் பண்றார். எனவே இந்த திருப்பாடல்ல சொல்லக்கூடியது, கட்சி ஆனந்த ருத்ரேஸ்வரை நீங்கள் வணங்கினால் அடியார் திருக்கூட்டத்தோடு சேர்ந்து நீங்கள் இருக்கலாம். சரி, எந்த அடியார் திருக்கூட்டம்? அந்த அடியார் என்று சொல்லக்கூடிய அந்த திருக்கூட்டத்தினுடைய சிறப்பு என்ன? அந்த பாடல்ல 2 கருத்து இருக்கு. நாம் கேட்டு பெறுதற்குரிய கிடைத்திருக்க அறிய பெரும் பேரு அடியார் கூட்டத்திலே நாம் சென்று சேர்க்கணும். அதனால்தான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அந்த அடியார் திருக்கூட்டத்திலே சென்று சேர்தல் வேண்டும் என்பதற்காக தேவாசிரி மண்டபத்துக்கு வர்றார். ஆனால் அவர்களுடைய இலக்கணத்தை கண்டு இவர்கள் அருகிலே செல்வதற்கு தான் தகுதி இல்லை, பக்குவம் இல்லை என அறிந்து தன்னை இகழ்ந்து ஒதுங்கி போனார். வணங்காமல் இல்லை, ஒதுக்கிட்டார். ஏன்னா அவர்கள் பெருமை அறிந்து. அப்ப இந்த இடத்துல சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தேவாசிரிய மண்டலத்தில் வருகின்றதன் நோக்கம் அடியார் இணக்கம் வேண்டும். ஆனால் அவர்கள் பெருமை அறிந்து தன்னை தாழ்த்தி கொண்டார். இப்போ இந்த அடியார் இணக்கம் வேண்டும்ங்கிற ஒரு விண்ணப்பம் வச்சாச்சு. ஆனால் அவர்களது பெருமை என்ன என்பதை பார்க்கணும். இந்த அடியார்களுக்கு என்னென்ன இலக்கணம் இருத்தல் வேண்டும், அந்த திருக்கூட்டம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை சேக்கலார் பெருமான் பெரிய புராணத்திலே திருக்கூட்ட சிறப்புன்னு தனியாவே வச்சுட்டார். திருக்கூட்ட சிறப்பு இது தனியாவே வச்சுட்டார். இன்னும் சொன்னா அடியார் சிறப்புக்கு ஒன்னே ஒண்ணு சொல்லுனா, தொண்டருடனாம் உலகம். சாமி நீ எங்க இருப்பீர்? தொண்டர்கள் மத்தியில தான்ப்பா நான் இருப்பேன், முடிச்சிட்டார் சுவாமி. தொண்டருடனாம் உலகம் பெரிய புராணத்துல வருது. ஆகையினாலே நம்முடைய சிவஞான சுவாமிகளை சொல்லுகின்ற பொழுது, நீங்கள் கட்சி ஆனந்த ருத்ரேஸ்வரை வணங்கினால் அடியாருடன் இருக்கலாம். எப்படிப்பட்ட இலக்கணமுடைய அடியார்கள் தெரியுமா? அந்த பாடலை பார்ப்போம். யோசனை கமல் உய்யானம் முடித்திடும் காஞ்சியூர், பல யோசனை தூரத்திற்கு நறுமணம் கமழுகின்ற சோலைகளை உடைய காஞ்சிமா நகரத்தில் எப்படி வாழ் ஈசன், காஞ்சிமா நகரத்திலே வாழுகின்ற ஈசன் ஆனந்த ருத்ரேசனை இறைஞ்சினோர்க்கே, ஆனந்த ருத்ரேசனை இறைஞ்சினோர்க்கே. இதுல ஒரு செய்தி பார்க்கணும். யோசனை கமல் உய்யானம்ங்கிறார். யோசனைன்னா அந்த இடத்துல ஒரு அளவை பெயர், ஒரு அளவை பெயர். அந்த அளவை என்னங்கிறத நான் சொன்னார். நீள அளவை. இந்த அளவை என்பது இப்ப நம்ம கிலோமீட்டர் மைல்னு சொல்லுவது மாதிரி இது என்னங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். இதை நான் சொல்றேன், மனதுல முடிஞ்சா வாங்கிக்கிடுங்க. ஏன்னா யோசனைன்னா அங்கே நம்ம வேற அர்த்தத்தை எடுத்துக்கிறாங்க, இதை தமிழ்ல உள்ளது. ஆகையினாலே இங்கே அழகா சொல்லிக்காடு. அந்த இந்த யோசனைங்கிறது அந்த அளவை எப்படின்னு சொல்றேன். 8 அணி ஒரு திரிசர அணி, 8 திரிசர அணு ஒரு காஷாக்கிரம். இதெல்லாம் தமிழ்ல இருந்தது, இப்ப அதெல்லாம் போய்விட்டது. 8 அணு ஒரு திரிசர அணு, 8 திரிசர அணு ஒரு காஷாக்கிரம், 8 காஷாக்கிரம் ஒரு இலீக்கை, 8 இலீக்கை ஒரு யூகை, 8 யூகை ஒரு இயைவை நெல்லு, இயைவை நெல்லு அகலம் 8 கொண்டது ஒரு அங்குலம். அப்ப ஒரு அங்குலத்துக்கு முன்னால எவ்வளவு அளவை இருக்கு பாருங்க, அணு அணுவா
நம்முடைய தமிழ்ல துல்லியமாக அதனுடைய நீளம் சொல்லப்படுகிறது. அழகா சொல்லி காட்டுகிறார். இயவை நெல்லு அகலம் 8 கொண்டது ஒரு அங்குலம், 24 அங்குலம் ஒரு முழம், 4 முழம் ஒரு வில்லு, 2 வில்லு ஒரு தண்டம், 200 தண்டம் ஒரு புரோஷம், 4 புரோஷம் ஒரு யோசனை. இதெல்லாம் எங்க சொல்லுவாங்கன்னா, ஒரு மன்னன் போர் தொடுக்க போகின்ற பொழுது இந்த படை வீரர்கள் எவ்வளவு வருகிறது என்பது இத்தனை தூரத்திற்கு இத்தனை யோசனை தூரத்தில் இந்த படைகள் நின்றதும் அதெல்லாம் தமிழ்ல சொல்லப்பட்டிருக்கு. எத்தனை சொல்லி காட்டுகிறார். அந்த 4 புரோஷம் என்ற ஒரு யோசனை தீரம் இதுதான் இங்க யோசனை கமல். யோசனைன்னா இப்ப நான் சொன்ன அளவுபடி அவ்வளவு நீளத்திற்கு யோசனை கமல் உய்யான முடித்திடும் காஞ்சியூர் வாழ் ஈசன் ஆனந்த ருத்திரேசனை இறைஞ்சினோர்க்கு அவர்களுக்கு என்ன கிடைக்கும்? புனிதரோடு இனங்களாமார். புனிதர்களாகிய அந்த அடியார்களோடு சென்று இணங்கலாம். அந்த அடியார்கள் எப்படிப்பட்டவர்கள்? ஆசை வேறகிழ்ந்து வெந்நீரு அஞ்செழுத்து அக்கமாலை பூசி உச்சரித்து பூண்ட புனிதர். ஆசை வேர் அகழ்ந்து அகப்பற்று புறப்பற்று என சொல்லக்கூடிய ரெண்டையும் அகணும். அகப்பட்டு புறப்பட்டு ரெண்டை இகழ்ந்தவரார். அதான் ரொம்ப முக்கியம். ஆசையருமின் ஆசையருமின் ஈசனோடாயினும் ஆசையருமின். ஆசை அறுத்தவருக்கு அங்கு சொல்லக்கூடிய அருமையான ஒரு ஓமானம் யாருன்னா பட்டினத்தடிகள் தான். பட்டினத்தடிகள் தான். காதற்ற ஊசியும் கடைவழிக்கு வாராது என தெரிந்த உடனே பற்று விட்டார். பற்றை விட்டு விட்டார். பற்றை விட்டுட்டு அவரது நிலைமை எப்படி இருந்தது? தான் பற்றற்றவர் என்பதை காட்டுவதற்காக தன்னுடைய கணக்க பிள்ளையை அழைத்து இந்த பண்டாரத்தில் இருக்கின்ற பொருளையெல்லாம் எடுத்து தர்மம் செய்து விடுங்கள் அனுப்பிச்சிட்டார். தர்மம் செய்யுங்கன்னு சொல்லிட்டார். அவர் மனதிலே என்ன ஒரு விருப்பம் மட்டும் இருந்தது? அடியார்களுக்கு நான் தொண்டு செய்கிற பேர் தான் வேணும். எனக்கு அடியார்களுக்கு தொண்டு செய்கிற செல்வம் அந்த பேரு தான் வேணும். பட்டத்து பிள்ளையார் அருளி செய்திருக்கின்ற 11ஆம் திருமுறையில் இருக்கிற கோயில் 4 மணி மாலையில குடை கொண்டு ஐயமெல்லாம் குளிர்வித்து எரிபொர்த்திகிரி படை கொண்டு இகழ்ந்தரும் பார்த்திவர் ஆவதில் வெண்கொற்ற குடையில் நின்று கொண்டு நான் அதிகாரத்தை கொண்டு இந்த நாட்டினை ஆழ்வதை காட்டிலும் பைம்பொற்கொன்றை தொடை கொண்ட வாசடை அம்பலத்தான் நல்ல பசும் தடைகளாகிய அந்த கொன்றை மாலையை அணிந்திருக்கின்ற தொங்குகின்ற சடையினை உடைய அம்பலத்தான் தொண்டர்க்கு ஏவல் செய்து, தொண்டர்களுக்கு ஏவல் செய்து அந்த சங்கமத்தோடு சென்று நான் இருக்கணும். தொண்டர்க்கு ஏவல் செய்து கடை கொண்ட பிச்சை கொண்டு இங்கு கடை கொண்டு பிச்சை கொண்டு உண்டு இங்கு வாழ்தல் களிப்புடைத்து. அடியார்கள் திருக்கூட்டத்திலே சென்று அவர்களுக்கு தொண்டு செய்து பிச்சை ஏற்று உண்பதுதான் எனக்கு பெரிய களிப்பை தரும். பற்று அப்படி நீங்கி அடியார்க்கு மத்தியில இருந்து அவர்களுக்கு ஏவல் செய்து நான் பிச்சை எடுத்து உண்டாலே அந்த வாழ்வு போதும். எவ்வளவு பற்றற்ற நிலை பாருங்க. இந்த பாடல் இன்னொரு சொல் குடை கொண்டியும் வையமெல்லாம் குளிர்வித்து எரிபொர்த்திகிரி படை கொண்டு இகழ்தரும் பார்த்திவர் ஆவதில். பார்த்திவர்னா கணவர். பைம்பொற்கொன்றை தொடை கொண்ட வாசனை அம்பலத்தான் தொண்டர்க்கு ஏவல் செய்து கடை கொண்ட பிச்சை கொண்டு உண்டு இங்கு வாழ்தல் களிப்பு உடைத்தே. எனவே இப்படி வாழ்வதுதான் எனக்கு பெரும் களிப்பை தரும் என சொல்லி காட்டுறேன். அதான் ஆசை வேர் அகழ்ந்து. இந்த ஆசை வேர் அகழ்ந்திருக்கணும். 2வது வெந்நீரு அஞ்செழுத்து அக்கமாலை பூசி உச்சரித்து பூண்ட. இது எப்படி கொண்டு கொண்டோம்னா வெந்நீரு பூசி அஞ்செழுத்து உச்சரித்து அக்கமாலை பூண்டு இப்படி இப்படி அந்த சொற்களை கொண்டணும். வெந்நீரு பூசி மேனி எங்கும் பூசி குத்துவதற்கு கூட இடைவெளி இல்லாத எல்லா இடத்திலும் வெந்நீரை பூசி. ஆசை அறுப்பது நீர் இல்லையா? வெந்நீர் பூசி அஞ்செழுத்து உச்சரித்து 5 எழுத்தை உச்சரித்து எப்படி அக்கமாலை பூண்ட அக்கமாலை பூண்ட. எனவே அடியார்கள் என்று சொல்லக்கூடிய அந்த புனிதர்களுக்கு இலக்கணம்
வெந்நீரு அஞ்செழுத்து அக்கமாலை. மேனில திருநீர் அகலாது இருக்க வேண்டும். நாமானது ஐந்தெழுத்தை உச்சரித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அக்கமாலையை கொண்டு அவர்கள் மனத்திலே கழுத்திலே அணிந்து கொண்டு அங்கே கழுத்திலே அணிந்து கொண்டிருப்பதோடு மட்டுமல்லாது அந்த ஐந்தெழுத்தை ஜெபித்தும் கொண்டிருக்க வேண்டும் என சொல்லி காட்டுகிறார். இவைகளெல்லாம் அடியார்களுக்கு உரிய இலக்கணங்கள் 23 சொல்லப்பட்டிருக்கிற. மன இலக்கணத்தை சொல்லுகின்ற பொழுது அங்கே 5 எழுத்து சொல்லப்பட்டது. ஆகையினாலே வெந்நீர் அஞ்செழுத்து அக்கமாலை பூசி உச்சரித்து பூண்ட புனிதரோடு இணங்கலாமா. இப்போ தாத்தா சொல்றார், ஏன்னா அந்த கடையில போய் சீனி வாங்கிட்டு வாங்க. அப்ப சீனி வாங்கினா எனக்கு நீ என்ன தருவேன்னா, ஒரு பரிசு வேணும் இல்லையா, அதுக்கு பலனா என்ன தருவேன்னு கேட்கிறார். அதுக்கு பரிசா உனக்கு நான் ஒரு சாக்லேட் தர்றேன்னா. அப்போ அந்த குழந்தைக்கு சாக்லேட் மேல விருப்பம் இருந்தால், அந்த சாக்லேட்டை பெருசா மதிச்சிருந்தால்தான், அந்த பயனை தெரிந்திருந்தால்தான் அவன் சரின்னு போவான். இதே போல நீ இதையெல்லாம் பூசி நம்முடைய காஞ்சியிலே இருக்கிற ஆனந்த ருத்ரேஸ்வரை நீ வணங்கினார், உனக்கு இன்னது கிடைக்கும் தருகிறார் என்று சொன்னா, அது எதை தருகிறாராம் பரிச? அடியார் இணக்கத்தை தருகிறார். அடியார் இனி இதை செய்தால் உனக்கு பொம்மை தர்றேன், இதை செய்தால் உனக்கு இதை தருகிறேன் என்று சொல்வதை போல இங்கே கட்சி ஆனந்த ருத்ரேஸ்வரை வணங்கினால் என்ன ஒரு பெரிய பரிசு கிடைக்கிறதா? அடியார்களோடு இணங்கி இருக்கின்ற ஒரு பெரிய வாழ்வு கிடைக்கும். எனவே நாம் பெறுதற்கு உரிய பெரிய வாழ்வு அடியார்களோடு சென்று இணங்கி இருப்பதுதான். அடியார்களோடு சென்று இணங்கி இருப்பதுதான். அதைத்தான் இந்த திருப்பாடலை சொல்லி காட்டுகிறார். ஆசை வேரகழ்ந்து வெந்நீர் அஞ்செழுத்து அக்கமாலை பூசி உச்சரித்து பூண்ட புனிதரோடு இணங்கலாமா. இதுல நீங்க நான் திரும்பவும் சொல்றேன், எப்படி கொண்டு விட்டோம்னா, வெந்நீர் பூசி அஞ்செழுத்து உச்சரித்து அக்கமாலை பூண்டு இருக்கின்ற புனிதரோடு இறங்கலாமா. எப்பொழுது கிடைக்கும்? யோசனை கமல் உய்யான முடித்திடும் காஞ்சியூர் வாழ் ஈசன் ஆனந்த ருத்ரேசனை இணைஞ்சினோர்க்கே. எனவே ஆனந்த ருத்ரேசனை இணைஞ்சினவருக்கு இந்த பெருவாழ்வு கிடைக்கும், அடியார்களோடு இணங்குகின்ற பெருவாழ்வு கிடைக்கும் என்று கூறுகிறார் என சொல்லி இந்த அளவிலே இன்றைய சிந்தனையை அடியே நிறைவு செய்கிறேன். வாழ்க மன்னவன் செங்கோல் மலைமுகில், வாழ்க நான்மறை வாணர்கள் நானிலம், வாழ்க வைதிக செய்வ மலர்த்திரு, வாழ்க அஞ்செழுத்து உண்மை நன்மந்திரம். திருச்சிற்றம்பலம்.